வணக்கம்ங்க. இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் 2 வேளை பூக்கள் அறுவடையும் பார்க்கலாம். மாதத்தின் முதல் நாள் சூப்பராக 2 வேளையுமே பூக்கள் அழகாக அள்ளி கொடுத்துருக்கு நம்ம மாடி தோட்டம். நான் நேற்று சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, க்ளீனிங் ஒர்க் பார்த்துட்ருக்கோங்க அப்படின்னு. இப்போ பாருங்கள், நீட்டாக இருக்குங்களா. தொட்டிகளை அடிக்கடி மாற்றி மாற்றி வைக்கிறது நல்லதுங்க. ஏன்னா பூச்சிகள் ஒரே இடத்துல தொட்டிகள் இருக்கும்போது அது அந்த இலைகளை அரிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. வெட்டுக்கிளி மாதிரியான பூச்சிகள்லாங்க. நம்ம இந்த தொட்டி அடிக்கடி மாற்றும் போதுட்டு கொஞ்சம் பூச்சி தாக்குதல் இல்லாமல் இருக்கும். இது என்னுடைய அனுபவம். தொட்டிக்கு அடியில் இந்த எறும்புகள், சங்குப்பூச்சிகள், இதே போல் பூச்சிகளும் இருக்கிறதை நம்ம அப்பப்போ க்ளீன் பண்ணலாம். அதனால் நான் அடிக்கடி, நீங்களே பார்ப்பீங்க, என்னுடைய தோட்டத்தில் அடிக்கடி தொட்டிகளை நான் மாற்றி மாற்றி வச்சுட்டே இருப்பேன். சின்ன தொட்டிகளாக இருக்கிறதுனால அது மாற்றுறதும் எங்களுக்கு பெரிய கஷ்டம் இல்லை. அதுக்கப்புறம் ஒரு சின்ன வருத்தங்க, இந்த போகன்வில்லா எவ்வளோ அழகாக கொத்து கொத்தாக பூக்கும் இல்லைங்களா. நேற்று தொட்டி மாற்றும் போதுட்டுங்க பெரிய கிளை ஒன்று உடஞ்சிருச்சுங்க. பாருங்கள், எவ்வளோ அலசலாயிட்டாங்க பாருங்கள். பரவாயில்ல, மறுபடியும் தளிர் எடுத்து நல்லா வந்துரும்னு நம்பிக்கை இருக்குது. பாருங்கள், கொடி வகையெல்லாம் சூப்பராக வந்துட்டுருக்காங்க. இன்றைக்கி 2 வேளை பூக்கள் அறுவடையும் பாருங்கள். வண்ண வண்ண பூக்கள் அறுவடை முதல் நாளே நம்ம மாடி தோட்டம் அள்ளி கொடுத்துருக்குங்க. அடுத்த பதிவில்